தமிழ் தேசிய பேர் இயக்கம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற தமிழர் தொன்மை மாநாட்டில் பங்கேற்றிருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இது குறித்து என்னிடம் கேள்வி எழுப்பினார்கள். அது என்ன தமிழர் தொன்மை? தமிழர் தொன்மை குறித்து இப்போ எதுக்கு ஒரு மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் சிலர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அவங்க கிட்டத்தட்ட எதிரிகளாக இருப்பார்கள். அவங்க எல்லாம் அழைப்பு எடுத்து, இந்த மணியரசனுக்கு வேற வேலையே இல்லையா, திடீர்னு கூட்டரசு கோட்பாடுங்கிறாரு, திடீர்னு இப்ப தமிழர் தொன்மை அப்படிங்கிறாரு, பழசெல்லாம் ஏன் பேசணும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அரசியலை முன்னெடுக்காமல் பழசை எதுக்கு பேசணும் அப்படின்னு சிலர் என்னிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதாவது நக்கல் நையாண்டியா கேள்வி எழுப்பினார்கள். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வெறும் கடந்த கால பெருமைகளை பேசுகிற மாநாடு இல்ல. கடந்த கால பெருமைகளை ஏன் பேச வேண்டும் என்று சிந்திக்கிற ஒரு மாநாடு இந்த மாநாடு. கடந்த கால பெருமைகள் குறித்த பெருமிதங்கள் நமது இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இல்லாமல் மறக்கடிக்கப்பட்டிருக்கு. எப்படி மறக்கடிச்சாங்க? தமிழர்களுடைய வரலாறு ஒட்டுமொத்தமாக மறக்கடிக்கப்பட்டிருக்கு. தமிழர்களுடைய தமிழ் பெரும் சொத்தாக இருக்கிற நம்முடைய பெரும் தமிழர்கள், அறிஞர்கள், ஆய்வாளர்கள், நம்முடைய பெரும் கவிஞர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசியா திருக்குறள் உள்ளிட்ட நம்முடைய இலக்கியங்கள் அனைத்துமே இன்றைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சென்றுவிடக் கூடாது என்று கல்வியில் இருந்து முற்றிலுமாக அகற்றிவிட்டார்கள். அவர்கள் தான் நம்மிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? ஐயா, மணியரசன் ஐயாவுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கிறாங்க. ஆக நம்முடைய பெருமிதங்களை, நம்முடைய வரலாற்றை, நம்முடைய முன்னோர்களினுடைய அந்த வாழ்க்கை முறையை, பண்பாட்டை, தமிழ் மொழியினுடைய ஆழத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிற போதுதான் நமக்கு இந்த நிகழ்காலத்தினுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தினுடைய வளர்ச்சியும் குறித்து சிந்திப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மறைக்கப்பட்டு கிடக்கு தமிழனுடைய வரலாறு. இங்க பேசும்போது ஐயா விருமாண்டி அவர்கள் சொன்னாங்க, 70,000 ஆண்டு கால தொன்மை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு விருமாண்டி கிட்ட இருக்குன்னு சொன்ன போது என்னை தூக்கி வாரி போட்டு விட்டது என்று ஐயா பேசுகிற போது சொன்னார்கள். நண்பர்களே, அது மட்டும் இல்ல, ஒரு வரலாற்று தொடர்ச்சி நமக்கு இருக்கணும். அந்த தொடர்ச்சி அறுபட்டு நிக்குது. நம்முடைய அறுபட்டு இன்றைக்கு இந்த வரலாற்று தொடர்ச்சி நிக்குது. இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு போகல. நாங்க படிக்கிற காலத்திலேயாவது ஆத்திச்சூடி இருந்துச்சு, திருக்குறள் மனப்பாட பகுதி இருந்தது. இன்றைக்கு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அது கூட இன்னைக்கு இல்ல. கல்வியில் இருந்து நம்மை வெளியேற்றி விட்டான். மொத்தமா நம்முடைய வரலாறுகளை வெளியேற்றி விட்டார்கள். ஒரு பெருமிதம் வரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தொன்மையை, நம் மொழியினுடைய வரலாற்றை, நமது தமிழர்களுடைய பண்டைய அந்த பண்பாட்டை, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளத்தான் பெருமிதம் வரும். இப்ப சொல்றோம், நம்ம உலகத்துல 6,000 மொழி இருக்குடா, அதுல 6 மொழி செம்மொழிடா, அதுல உன் மொழி உன்னுடைய தாய்மொழி தமிழ் மொழியும் ஒண்ணுடா அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு அப்படி எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றது மாதிரி ரெக்கையை தூக்கும். அப்படி அவனுக்கு, நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் மொழி, உலகத்தின் 6,000 மொழியில செம்மொழி, நான் பேசுகின்ற மொழி. அன்றைக்கு திருவள்ளுவன் எந்த மொழியை பேசினானோ, தொல்காப்பியன் எந்த மொழியில் எழுதினானோ, இன்னைக்கு நம்ம கீழடியில ஒரு கண்டெடுப்புகள் ஆய்வுகளை நிகழ்த்துறாங்கல்ல, அந்த மனிதர்கள் எல்லாம் எந்த மொழியை பேசினார்களோ அந்த மொழியை நானும் பேசுறேன் அப்படிங்கிற பெருமிதம் எப்ப வரும்? உனக்கு உன்னுடைய தொடர்ச்சி, உன்னுடைய அந்த 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 தொன்மைனா ஒண்ணு இல்ல, பழமை. உன்னுடைய கீழே உன்னுடைய வேறுன்னு அர்த்தம். தொன்மைனா உன்னுடைய வேறு என்னன்னு தெரியாம வேறு குறித்த பெருமிதம் ஒரு மரத்துக்கு இல்லைன்னா அது சரியா காய்க்காது. அப்ப வேறு குறித்த பெருமிதம்,
அந்த மரத்துக்கு எப்படி இருக்கணுமோ அது போல நம்முடைய இனத்தின் தொன்மை குறித்த பெருமிதம் நமக்கு இருக்க வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியை இன்னைக்கு கல்வியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. கல்வியிலிருந்து வெளியேற்றினதுனால 2 தலைமுறை பிள்ளைகள், எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகி விட்டார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு பேரு தமிழில் வைப்பதில்லை. நம்ம பேசுகிறதுல இது தமிழ் மொழி அப்படின்னு தெரிஞ்சு யாரும் பேசுறது இல்ல. தங்கிலம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். நமது தாய்மொழி உலகத்தின் 6000 மொழியில ஒரு மொழி அப்படின்னு சொல்லி பெருமைப்படுகிற நம்முடைய தாய்மொழி இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அதை மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய பெருமிதம் அது எப்படி கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க ஒரு கும்பல் இருக்கு. ஏன் மணியரசன் ஐயா, ஏன் வெங்கட்ராமன் ஐயா இணைந்து இந்த தமிழர்களுடைய தொன்மை குறித்து நம் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அறிஞர்களை கொண்டு மேடை ஏற்றி சொல்ல வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழனுக்கு ஒரு பண்பு எப்பவுமே கிடையாது. நான் பயங்கரமான ஆளு, எனக்கு பெரிய வரலாறு இருக்கு, எனக்கு நாங்க தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பானே ஒழிய எதையும் பதிவு செஞ்சு வைக்க மாட்டான். அந்த பண்பு அவனுக்கு கிடையாது. ஆனால் ஆரிய பிராமணர்கள் என்ன செய்வானா, எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருவான். நம்மளதெல்லாம் எடுத்து அவனதுன்னு பதிவு செஞ்சு வச்சிருவான். ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அவங்கிட்ட இருந்துதான் நம்மள்கிட்ட வந்துச்சுன்னுவான். அப்படித்தான் ஐயா நாகசாமி அவர்கள், முனைவர், அகழ்வாராய்ச்சி செய்த ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையுமே இழிவு செய்து வைத்திருக்கிறார். தமிழ் மொழி என்பது அப்படி ஒரு மொழியே கிடையாது, அது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றார். திருக்குறள் சமஸ்கிருத இலக்கிய நூல்களை காப்பி அடிச்சு எழுதப்பட்டது என்று ஐயா நாகசாமி அவர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, வர்ணாசிரம கோட்பாடு இருக்கு பாருங்க, அது பிராமணர்கள் ஆரியர்கள் கொண்டு வந்தது கிடையாது, அது தமிழர்களுடைய இலக்கியங்கள்ல இருக்குங்க அப்படின்னு அவர் சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆங்கிலத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. படிக்கிற வெளிநாட்டுக்காரங்க என்ன நினைப்பான், தமிழ் சமூகம் சாதிய சமூகம், தமிழ் சமூகம் வர்ணாசிரம கோட்பாட்டை தூக்கி சுமந்த ஒரு இழிவான சமூகம் என்று நினைப்பானா, நினைக்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் செஞ்சு வச்சவன் யாரு? அவன் பூநூலை பிடித்துக் கொண்டு ஒரு அழகான பொய் நூலை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறான். இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் மாற்றி சிந்திக்க வேண்டும். தமிழன் உண்மையாகவே சாதிய கோட்பாட்டை அவனுடைய இலக்கியங்கள் தாங்கி இருக்கின்றன. யோசிச்சு பாருங்க. குடி அப்படின்னு சொல்றான், குடினா ரத்த பந்தம். நீங்க நம்ம ஊர்ல பாருங்க, எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கரன் தெரு, பாலாயி குடிக்காடு, பாப்பா நாடு அப்படின்னு ஒருத்தர் பேர்ல ஒரு ஊர் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழர்கள் குடியாக இருந்தார்கள். குடின்னா ஒரு ரத்த சொந்தத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குடி. அப்படியாக தமிழர்கள் குடியாக இருந்தார்கள். அந்த குடியவர் என்ன சொல்றாரு, சாதிங்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்முடைய அறிஞர்கள் ஐயா இங்க இருக்காங்க, மதிப்புக்குரிய தக்கார் மாசே விக்டரையல் போன்றவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதையெல்லாம் பற்றி நிறைய எழுதிட்டாங்க, நிறைய சொல்லிட்டாங்க. ஆனால் நம் தமிழ் பிள்ளைகள் கல்வியில் இருந்து தமிழ் வெளியேற்றி விட்டதால் தமிழ் படிக்க தெரியாத பிள்ளையா போயிட்டான். நான் இளம் பிள்ளைகளை சந்திக்கும் போதெல்லாம் கேட்கிறேன், உனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமான்னு. தெரியாதுங்கிறான். ஏன்டான்னு கேட்டா, நான் 1ஆவதுல இருந்து எல்கேஜில இருந்து நான் ஆங்கில வழியில தான் கற்கிறேன்னு சொல்றான். அவனுடைய பிழையாது இல்லை. நாம் தமிழர்கள் தமிழ் மொழியில் தங்களுடைய பிள்ளைகள் படிப்பதை அவமானமா கருதுறான். தமிழ் மொழியில் தங்கள் பிள்ளைகள் பேசுவதை இழிவா நினைக்கிறான். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இப்படி தவறான வரலாறுகளை எழுதி வச்சிருக்கான். எங்க குடி என்பது ஒரு ரத்த பந்தத்துல உள்ளது. அதன் பிறகு அவன் அதை மாத்துறான். எப்படி மாத்துறான்? ஒரே குடிக்குள் விலங்குகள் போல திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு பக்கத்து குடிகள்ல இருந்து திருமண உறவு முறைகளை அவர்கள் மாற்றி அமைக்கிறார்கள். ஒவ்வொரு குடிக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் பழகுகிற விலங்குகளில் இருந்து, செடிகளில் இருந்து, மரங்களில் இருந்து, பூக்களில் இருந்து அடையாளங்களை, குல அடையாளங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த குல அடையாளங்கள் தான் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா சேரனுடைய சின்னம், பாண்டிய சின்னம், சோழ சின்னம் என்று பல்வேறு சின்னங்களாக அது மாறி போயிருக்கு. இந்த வரலாற்றை திரிச்சு நம்ம பாணன், துடியன்,
அப்படின்னு 4 குடியல்லாது வேற இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? புறநானூற்றுல அத அவர் என்ன சொல்றாருன்னா, இதாண்டா சாதி கட்டமைப்பு, இதாண்டா 4 வருணம், இதை தாண்டா தமிழர்கள் வச்சிருக்கிறான், தமிழன்ற சாதி இருந்துச்சு, ஆரிய பிராமணர்கள் சாதியை கொண்டு வரலடா அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அப்படி சொல்ற போது நாம் அதை மறுத்து பேச வேண்டும், அதை தூக்கி வெளியில வீசணும், அதற்கு எதிராக நாம் வழக்கு தொடுக்கணும், அந்த நூலை பறிமுதல் செய்யணும். அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த தொன்மை தெரிந்திருக்க வேண்டும், அதனுடைய வரலாறு நமக்கு புரிந்திருக்க வேண்டும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீர் மேலாண்மையில் தமிழனை விட உயர்ந்தவன் உலகத்துல எவனாவது இருக்கானா? அந்த பெருமிதம் நமக்கு இருக்கா? சொல்லுங்க பாப்பா. ஓடுகிற தண்ணியை, கரண்ட் மாதிரி வேகமாக பாய்ந்து ஓடுகிற தண்ணியை தடுத்து நிறுத்தி நம்முடைய முன்னோன் கண்ணலை கட்டி வச்சிருக்கானே, யோசிச்சு பாருங்க. எப்படி பிரிச்சிருக்கான்? இன்னைக்கு வரைக்கும் வாய்க்கால் கண்ணியா பிரிச்சு, வாய்க்காலாய் பிரித்து, ஆறா பிரிச்சு, அதை வெவ்வேறு விதங்களாக பிரித்து 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 எப்படி நீர் பாசனத்தை நம்முடைய தமிழர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனா அவன் என்ன சொல்றான்? ஐயா நாகசாமி ஐயா சொல்றாங்க, ஆரியர்கள் இங்க வரல அப்படின்னு சொன்னா தமிழர்கள் இன்னமும் அதாவது பழங்குடியினாவே இருந்திருப்பான், அவனுக்கு நாகரிகம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஆரியர்கள் வந்துதான் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள், அவர்களுக்கு பண்பாட்டை கற்றுக் கொடுத்தார்கள், அவர்களுக்கு வாழ்வியலை புதுப்பித்துக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி ஐயா நாகசாமி போன்றவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். என் அன்பான உறவுகளை, இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பிறந்து ஒரு 3 வயசு 2 வயசா இருக்கும் போதே பாட்டு கத்துக்கிறதுக்கு அனுப்புவாங்க, அப்புறம் நடனம் அதாவது பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கு அனுப்புவாங்க. பாட்டு கத்துக்கிறதுக்கு அனுப்புறது அவன் மேடையில உட்கார்ந்து பாடணுங்கிறதுக்காக இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. ஆனா நம்ம புள்ள பாடிச்சுன்னா என்ன செய்வான்? தலையில ஓங்கி தட்டுவான், கூத்தாடி பேல என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த இசை என்பது, காலையில அம்மா பேசும்போது ரொம்ப அருமையா பேசினாங்க, இசைதான் சொல்லுக்கு முன்னாடி பிறந்தது இசைதான். இந்த உலகத்துல முதல்ல தோன்றியதே இசைதான். இசையில் இருந்துதான் சொற்கள் உருவானது, இசையில் இருந்துதான் நம்முடைய இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க எல்லா மொழி எழுத்து எல்லாமே இசைக்கு முன்னர் இசையிலிருந்துதான் வந்தது. அந்த இசை தமிழனிடம் அந்த இசை இருந்தது. அந்த விஷயத்தை அவன் தன்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு கடத்துறான். ஏன்னா மேடையில உட்கார்ந்து ஒருத்தன் பாடும்போது தொடைய தட்டணும் இல்லையா, அதை ரசிக்கணும் இல்லையா, அதை ரசிக்கிறதுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைய உருவாக்குறான், திட்டமிட்டு உருவாக்குறான். ஆனா நம்ம அதை செய்யறோமா? சொல்லுங்க பாப்பா. நம்முடைய தொன்மையை பற்றி என்றைக்காவது நமது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோமா? பரதநாட்டியத்தை சின்ன பிள்ளையிலே கத்துக் கொடுக்குறான். ஏன் கத்துக் கொடுக்குறான்? அவன் தங்களுடைய அந்த கலையை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு திட்டமிட்டு கடத்துறான். நம்ம கடத்துறோமா? சொல்லுங்க பாப்பா. என்றைக்காவது நமது பெருமைகளை பற்றி நம் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறோமா? நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எப்ப பாரு தமிழன் அப்படி வாழ்ந்தான், தமிழன் இப்படி வாழ்ந்தான், இவன் கப்பலை கட்டி அங்க போய் நாட்டை பிடிச்சான், இங்க போய் பிடிச்சான்னு எப்ப பாரியா பழச பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இணையதளங்கள்ல உட்கார்ந்து இந்த திராவிட குஞ்சுகள் உட்கார்ந்து விமர்சனம், கடுமையான விமர்சனம், பழச பத்தி பேசுறான், பழச பத்தி பேசுறான். ஏன்னா இவர்கள் தமிழனுடைய வரலாற்றை இங்க பெரியாரில இருந்து தான் தொடங்குது, அண்ணாவில இருந்து தான் தொடங்குதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதனால அதற்கு மாற்றாக தமிழனுடைய தொன்மை வரலாற்றை தோண்டி எடுக்கிற போது என்ன செய்யறான்? விமர்சிக்கின்றான். நம்மள எப்ப எதிரி நம்மளை விமர்சிக்கிறானோ அப்பவே நம்ம உஷாராயிடணும். என்னென்ன நம்ம சரியாக எதையோ செய்து கொண்டிருக்கிறோம், அதை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்கின்ற சிந்தனை நம்ம மூளைக்குள்ள வரணும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கம் மிக அழகான ஒரு அருமையான தொடக்கத்தை செய்திருக்கிறது. இது மதுரையில் மட்டும் நடக்கக்கூடாது. மதுரையில் மதுரை ரொம்ப பொருத்தமா இருக்கு. தமிழ் மொழிக்கு மதுரை ரொம்ப பொருத்தமா இருக்கு. தமிழ் மொழி சமஸ்கிருதத்திலிருந்து வந்துச்சுன்னு ஒருத்தன் சொல்றாயா? சமஸ்கிருதத்திலிருந்து வந்துச்சு. தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் அந்த உபநிடதங்கள் அர்த்த சாஸ்திரம் போன்ற நூல்கள் இருந்தாண்டா வந்துச்சு. காமசூத்திரத்தை படிச்சுட்டு தாண்டா திருவள்ளுவர் இன்பத்துப்பால் அதாவது அந்த அந்த முப்பால எழுதினாருன்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். நம்மளால நம்ப முடியுதா? சொல்லுங்க பாப்பா. எவ்வளவு ஆராய்ச்சிகள் இருக்கு நம்முடைய தமிழ் எழுத்து எப்படி வந்துச்சுன்னு. இங்க வல்லம், தஞ்சை மாவட்டத்துல வல்லம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு அகழாய்வு செய்து ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அந்த சுடு பானை ஓடு இருக்குல்ல, சுடுகளம்,
அதுல குறியீடுகள் இருந்தது. அந்த குறியீடுகளுக்கு அது வந்து முதல் காலம். இரண்டாவது காலம் அந்த கலன்களில் பொறிக்கப்பட்ட குறியீடுகளில் இருந்து கீறல் குறியீடு. அடுத்த காலம் கீறல் குறியீடு வர்றான். கீறல் குறியீடிலிருந்து அடுத்ததாக அந்த குறியீடுகளோடு சேர்த்து பிராமி, தமிழ் பிராமி எழுத்தையும் கொண்டு வரான். நாகசாமி ஐயா சொல்றாரு, பிராமி எழுத்துக்கள் என்பது பிராமணர்களுடைய எழுத்து. அவங்க பேசின மொழிக்கு, சமஸ்கிருத மொழிக்கு எழுத்து வடிவமே இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அது பேசுற மொழியும் கிடையாது, அது எழுத்து மொழியும் கிடையாது. அவர் சொல்றாரு, அவங்க தான் எழுத்தையே உருவாக்கி கொடுத்தாங்க தமிழனுக்கு அப்படின்னு. அப்படின்னா தமிழன் எழுத்து எங்க இருந்து வந்தது, தமிழனுடைய எழுத்து எப்படி வந்தது என்கின்ற வரலாற்றை நமது பிள்ளைகளுக்கு கடத்தணுமா வேண்டாமா? சொல்லுங்க பாப்பா. எழுதி வச்சிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. ஐயா மாச விக்டர் அவர்கள் எழுதியிருக்காங்க, ஐயா அறிஞர் குணா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய அறிஞர்கள் தமிழர்களுடைய தொன்மை குறித்து ஆய்வு செய்து எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த தலைமுறை பிள்ளைகள் படிப்பது இல்லை, கேட்கின்ற தலைமுறையாக இந்த தலைமுறை மாறிவிட்டது. அதை எப்படி கேட்கிறான்? கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்கிறான். ஷார்ட்ஸ் பாக்குறான். ஷார்ட்ஸ் தள்ளி விட்டு ஷார்ட்ஸ் பார்க்கின்ற ஒரு மனநிலைக்கு இந்த டிஜிட்டல் யுகம் நம்முடைய பிள்ளைகளை மாற்றி இருக்கிறது. அப்ப அதிலிருந்து அவர்களை நூல்களை வாசிக்கிற பண்புக்கு முதல்ல கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்து நம்முடைய தொன்மை என்ன, ரெண்டே விஷயம் தாங்க. தமிழன் எப்படி உருவாகி வந்தான், தமிழனுக்கு எப்படி மொழி வந்துச்சு, தமிழனுடைய பண்பாடு என்ன, தமிழனுடைய நாகரிகம் என்ன, இதுதான் மொத்தமா தொன்மை. அந்த தமிழனுடைய வரலாற்றில் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இவற்றை சொல்லிக் கொடுத்து விட்டால் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக தமிழனுடைய வரலாற்றை, தமிழனுடைய அந்த ஆதி வேரை, அதன் ஆழத்தை புரிந்து கொண்டால் இங்கே சாதிய உணர்வுகள் வேறு அறுக்கப்பட்டுவிடும், மத உணர்வுகள் வேறு அறுக்கப்பட்டுவிடும். தமிழன் என்கின்ற இன உணர்வும் தமிழன் என்கின்ற ஓர்வையும் இந்த நிலப்பரப்பில் வேறு ஒன்றிவிடும். அந்த எண்ணம் வரணும் அப்படின்னு சொன்னா தமிழனுடைய தொன்மையை, தமிழனுடைய வரலாற்றை நாம் புதுப்பிக்க வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு அதை படிப்பிக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மணியரசன் ஐயா, மதிப்புக்குரிய ஐயா கி வெங்கட்ராமன் ஐயா போன்றவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் இயக்குனர் களஞ்சியம் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு தோழர் அல்லும் பகலும் அயராது இந்த மாநாட்டுக்காக உழைத்தவர் சிவா அவர்கள் சிறப்பு செய்வார். வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.